வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான 12 ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் இந்த வாரத்திற்கான சிறப்பு நாட்கள் என்ன, அதில் என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் என்பதை பிரத்யேகமாக இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். இந்த வாரத்துல ஒரு சிறப்பான நாள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வாஸ்து நாள் வருது. அன்னைக்கு நவமி திதியாச்சே, வாஸ்து நாளை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சுக்கலாமா, இல்லை வாஸ்து பூஜையெல்லாம் போடலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். வாஸ்து நாள் அப்படிங்கும் பொழுது அந்த வாஸ்து நேரம் நமக்கு அதில் எந்த விதமான ஒரு வாஸ்து தோஷமும் நமக்கு கிடையாது. அதனால கடக்கால் போடுறதோ வாஸ்து பூஜை பண்ணுறதோ வாஸ்து நாளில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு புதன்கிழமையில வாஸ்து நாள் வர்றதுங்கிறது இன்னுமே அதிக சிறப்பு. ஸோ புதன்கிழமை அப்படிங்கிறச்சே பூமி காரகன் தான். இன்னைக்கு என்ன தெய்வத்தை நீங்கள் பிரத்யேகமாக வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராக பெருமானை, பூமிநாதரை மற்றும் வாராகி அம்மனை. இதில் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வணங்க. புது வீடு அமையிறது, இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய மண் தோஷம் போகிறதுக்கு மற்றும் வீடு விற்கிறதுக்கான சிக்கல்கள் எல்லாம் தீர புதன்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் புதன் ஹோரையில் நீங்கள் பூமிநாதரையோ வராக பெருமானையோ அல்லது வாராகியோ வணங்க பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரத்தில் சந்திரன் கடக ராசியில தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிகளில் சந்திரன் டிராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி, மகர ராசி மற்றும் கும்பராசி நேயர்களுக்கு தான். இதனின் அடிப்படையில் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்கள் ரொம்ப சாதகமாக நாட்களாக அமைகிறது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வரவு செலவுகள் ஒரு கட்டுக்கடங்கிறது மற்றும் நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்திற்காக பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது வங்கியின் முதலீடுகளோ இது போன்ற முதலீடுகளை செய்யலாம். புதன்கிழமை வாஸ்து நாளில் நீங்கள் ஏதாவது பூமி வாங்கணும், இல்லை பூமி பத்திரப்பதிவு பண்ணணும், இல்லை இருக்கிற வீட்டுக்கு ஏதாவது வயதானவர்கள் நான் வில்லெல்லாம் எழுதணும் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த புதன்கிழமையை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால அவசியம் செவ்வாய்க்கிழமை அன்று பத்ரகாளி அம்மனை அஷ்டமி திதியில் வணங்குறது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்களாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ஸோ பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய குழந்தை பேரு இல்லது திருமண தடை, இல்லை உங்களுக்கு இப்போ ஏதாவது டைவர்ஸ் எல்லாம் கேஸ் போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குன்னா வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் ரொம்ப சிறப்பான ஒன்று. வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியாக இருப்பதனால லாபத்தில் தீபம் ஏற்றி பெருமாள் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் லாபத்தில் 11 தீபம் ஏற்றி நீங்கள் வணங்க 11 முறை ஆலயத்தை வலம் வர உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை அன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சிம்மம் மற்றும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது வாரத்தின் மத்தியில பொருளாதார உயர்வு நன்மையை தருவதாகவே இருக்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமை வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு ஏற்றமான நாள். ஆகவே மேஷராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாரமாக அமைகிறது. சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு இந்த வாரம் நீங்கள் வார துவக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெறலாம். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதிகமான வேலை பலு காத்திருக்கிறது. அரசு அலுவலகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சந்திர பகவான் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் சோர்வு மற்றும் மனசோர்வு உங்களுக்கு ஏற்படலாம். சந்திரன் கேத்துவுடன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய
வாரத்தின் மத்தியில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தில் நல்ல லாபத்தை தரும். ஆகவே அதற்கான முதலீடுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். வியாபாரிகள் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள், அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் மன திருப்தியும் மனதில் நல்ல ஒரு நிறைவையும் ஏற்படுத்தும் வாரத்தின் இறுதியில். வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் கிருஷ்ணர் ஆலய வழிபாடும் மற்றும் கிருஷ்ணர் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றுவதும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதிதாக பள்ளிக்கூடத்தில் உங்களினுடைய இந்த வருட துவக்கமே ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வெளியூர் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், இதற்கான விஷயங்கள் அனைத்தும் இந்த வாரம் நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். ஏற்கனவே பிரயாணங்களை முடிவு செய்தவர்களுக்கும் இந்த பிரயாணம் உங்களுக்கு மன அமைதியும் திருப்தியும் கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள் இந்த வாரத்தில் புதன்கிழமை வாஸ்து நாளன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. வராகரை பிரார்த்தனை செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல அலைச்சல்கள் காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் வேலையில் புதிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார். இந்த மாற்றங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் தெளிவான சிந்தனையையும் கொடுக்கும். திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து மற்றும் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளையும் வழிபாடு செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடை விலகுவது மட்டுமல்லாமல் மனதில் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். சந்திரன் கேத்துவுடன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வாரத்தின் மத்தியில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். பெரிதளவுக்கு மருத்துவ செலவுகள் எதுவும் இல்லை. வாரத்தின் இறுதியில் சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு வாகன யோகங்கள் அமையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை இந்த வாரத்தில் நீங்கள் முடிவு செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தன லாபங்களும் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களினுடைய ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் சற்று மனக்குழப்பங்கள் முதல் 4 நாட்கள் அமையும். சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம் மற்றும் சந்திரன் ராசியிலேயே இருப்பது திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். குடும்ப விவகாரங்கள், வியாபார விவகாரங்கள், பண விவகாரங்கள், இது அனைத்தையும் வாரத்தின் இறுதியில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பது சிறப்பு. அலுவலக ரீதியாக நீங்கள் முக்கியமாக முடிவு எடுப்பதாக இருந்தால் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி பால் அபிஷேகம் செய்து பின்னர் நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய வாரத்தின் ஆரம்பத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் இந்த கடகராசி அன்பர்கள் குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து அரிசி மற்றும் துவரம் பருப்பு தானம் செய்ய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு சில மனக்லேசங்களை கொடுக்கும். கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு இந்த வாரம் மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் தரலாம். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருந்தாலும் கூட வாரத்தின் மத்தியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்துவுடன் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்கலாம். ஏற்கனவே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் சற்று வந்து போகலாம். சட்டநாதரை பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு. மேலும்
அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை 12 முறை வலம் வருவது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாகும். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் ஒரு 12 முறை இந்த விநாயகரை வலம் வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ உங்களுக்கு பெரிதளவுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்காது. சிம்மராசி அன்பர்கள் குறிப்பாக பொருளாதார விஷயங்களில் இந்த வாரம் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள் மற்றும் பணியில் இருப்பவர்களுக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும். பெரிதளவுக்கு எந்த விதமான தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து நாம விடுபடலாம். கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் இந்த வாரத்தில் கொடுக்க போகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கலாம். திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குவதும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவே இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திரன் உங்களினுடைய ராசியில் அமைந்திருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கூட சனிக்கிழமை அன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது. அலுவலக ரீதியாக இந்த வாரத்தினுடைய மத்தியில் சற்று மனக்குழப்பங்கள் வரலாம். இருந்த போதிலும் இந்த வாரத்தின் இறுதி உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான வாரமாக அமைகிறது. ஒரு சிலருக்கு சுப செலவுகளில் காத்திருக்கிறது. சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு கடகராசியில் இருப்பதனால் இந்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் அலைச்சல்கள் அதிகமாகவே அமைகிறது. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். புதிய வியாபார முயற்சிகளும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும். புதன்கிழமை வாஸ்து நாளன்று வராக பெருமாளினுடைய கவச்சத்தை படிப்பதும் மற்றும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதும் பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். ராகு கேத்துவின் சஞ்சாரங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருப்பதனால் கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளை பெறலாம். வியாபார விஷயமாக பொருளாதார உயர்வினையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பை தரும் கிரக நிலைகள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். வாரத்தின் ஆரம்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகளும் மற்றும் விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையும் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரவும் வழி பிறக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். வயதானவர்களுக்கு உங்களினுடைய பிள்ளைகளின் ஆதரவும் மற்றும் நீங்கள் நினைத்தது போல் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆன்மீக உலா வருவதற்கான ஒரு காலமாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவதும் மற்றும் இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு காரியம் சித்தி அடையும். தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கும். வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாகவே அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் செய்ய தனுசு ராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும்.
மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஆகவே வாரத்தின் ஆரம்பமோ அல்லது வாரத்தின் இறுதியிலேயோ முக்கிய முடிவுகளை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் இந்த மகர ராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாடுகள் செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் பச்சரிசி மற்றும் துவரம் பருப்பு அம்மன் ஆலயத்தில் தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். நெடுங்காலமாக பிரிந்து இருந்தவர்கள் ஒன்று கூழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான வாரமாக அமையும். நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது வாரத்தின் மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது. ஆகவே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை செய்வது சிறப்பு. புதன்கிழமை வாஸ்து நாளன்று கும்பராசி நேயர்கள் பூமிநாதரை பிரார்த்தனை செய்யலாம். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். நீண்ட காலமாக விவாகரத்துக்கான ஒரு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் சில தன விரயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி என்று பத்ரகாளி அம்மனை ராகு காலத்தில் வழிபாடு செய்ய இந்த வாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை சரி செய்யலாம். மீனராசி அன்பர்கள். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான வாரமாகவே அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 5ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது பிள்ளைகளால் சில மன கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளிடத்தில் சற்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். குடும்பக்காரகன் தனகாரகனான செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடன் சேர்ந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் பிள்ளைகளால் சில மன உளைச்சல்களோ அல்லது வாக்குவாதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கும் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதி என்று லாபங்களில் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்யவும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வாரம் மீனராசி அன்பர்கள் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனையை கையாளலாம். வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கினாலும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.